மைண்ட் வந்துட்டு என்ன பண்ண சொன்னோம் இவ்வளவு நாளும்? ஜீரோ பண்ணணும். அத வந்துட்டு அந்த எம்ப்டினஸ்க்கு கொண்டு வரணும். வாய்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில்னஸ் எந்த ஒரு தாட்ஸ் இல்லாம ஃபுல்லா ஜீரோ அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்கும் அந்த டைம்ல இல்லையா? அந்த ஸ்டேட்க்கு கொண்டு வரணும். ஜீரோவா வச்சுக்கணும். எப்பயுமே எம்ப்டியா இருக்கணும் நம்ம மைண்டு. எப்ப நம்ம வேலை செய்யணுமோ எம்ப்டினஸா இருக்கிற மைண்டுக்கு நம்ம வந்துட்டு பாதுகாக்கணுமா இல்லையா? நிறைய விதமா அதுக்கு வந்துட்டு தாக்குதல் ஏற்படும். ஓகேவா? ஆனா புத்தர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சிஷ்யரா சேரணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? அது என்ன ரூல் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம். ஓகேவா? நம்ம பிடிச்ச ஒரு பென் ஆகட்டும், ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள், டிவியோ வாஷ் ஏதோ ஒண்ணுன்னு வச்சுப்போம். அது வாங்கும் போது நம்ம வந்து ரொம்ப குஷி ஆயிடுவோம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவோம். பொங்கி போய் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவோம். ஆனா சோ பரிதாபம் படுறவங்க வந்துட்டு அது பரிதாபம் அப்படிங்கிறது எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, இல்ல ஒரு பொருள் இருக்கு, அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த நம்ம வந்துட்டு அந்த ஆனந்தத்தை, பரமானந்தத்தை நம்ம அனுபவிக்க எப்பத்துக்கும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இன்னும் ஒரு பாயிண்ட், இன்னும் ஒரு சூத்திரம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம மைண்ட் வந்துட்டு என்ன பண்ண சொன்னோம் இவ்வளவு நாளும்? ஜீரோ பண்ணணும். அத வந்துட்டு அந்த எம்ப்டினஸ்க்கு கொண்டு வரணும். வாய்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில்னஸ் எந்த ஒரு தாட்ஸ் இல்லாம ஃபுல்லா ஜீரோ அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்கும் அந்த டைம்ல இல்லையா? அந்த ஸ்டேட்க்கு கொண்டு வரணும். ஜீரோவா வச்சுக்கணும். எப்பயுமே எம்ப்டியா இருக்கணும் நம்ம மைண்டு. எப்ப நம்ம வேலை செய்யணுமோ அது அப்ப மட்டும்தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அப்படிப்பட்ட ஜீரோ எம்ப்டினஸா இருக்கிற மைண்டுக்கு நம்ம வந்துட்டு பாதுகாக்கணுமா இல்லையா? நிறைய விதமா அதுக்கு வந்துட்டு தாக்குதல் ஏற்படும். ஓகேவா? ஆனா நம்ம அதை வந்து பாதுகாக்கணும். நான் எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம சில லேயர்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்மளை சுத்தி சில லேயர்ஸை நம்ம வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்டுக்காகட்டும், நம்மளோட பாடிக்காகட்டும் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஓகேவா? என்னென்ன லேயர்ஸ் அது, எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது, அந்த எம்டினஸ்ல இருந்து, அந்த வாய்ட்ல இருந்து நம்ம எப்படி வந்து அந்த அன்லிமிட்டெட் எனர்ஜியா இருக்கிற நம்ம கிட்ட வந்துட்டு எந்த தாக்குதலும் வராம நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நமக்கு மாஸ்டர்ஸ் ஒரே ஒரு விதமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோபம் ஆகட்டும், ஜெலசி ஆகட்டும், வெறுப்பாகட்டும், இந்த மாதிரி ஒரே விதத்துல மட்டுமே நமக்கு தாக்குதல் ஏற்படாது. எப்படி எப்படின்னா, அந்த தாக்குதல் பிசிக்கலாவும் இருக்கலாம், எமோஷனலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலும் இருக்கலாம். 4 விதமா நமக்கு அது எஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால பிசிக்கலா, எமோஷனலா, மென்டலா, அப்புறம் ஸ்பிரிச்சுவலா எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அதை நம்ம வந்துட்டு அதுல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா சில லேயர்ஸ நம்ம சுத்தி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அது என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தர்மகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தர்மகாயம் அப்படின்னா, ஜீரோ, அந்த சூன்யம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாய்டு, அந்த வெறுமை, எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிறது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அத நம்ம மொத்தம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னன்னா, இருக்கிறது எல்லாமே எம்டினஸ் தான். இத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புத்தர் இருக்காரு இல்லையா? சோ புத்தர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சிஷ்யரா சேரணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? அது என்ன ரூல் அப்படின்னா, யார் ஒருவர் என்கிட்ட வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 3 மாசம், ஓகேவா, சமாதி, ஸ்மசானம் சொல்லுவாங்க இல்லையா? சோ சமாதி இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஆஹ் சுடுகாடு, கரெக்ட். சோ சுடுகாட்டுக்குல இருந்துதான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு.
சோ அதுதான் அவரோட பேசிக் ரூல். அவர்கிட்ட ஒருத்தர் வரணும்னா அவங்க கண்டிப்பா சுடுகாட்டுல 3 மாசம் இருந்துட்டு தான் வரணும். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு பொணத்தையோ ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. அத பாத்துட்டே இருக்கணும். மனுஷங்க பேசிப்பாங்க இல்லையா? அத அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள எரிப்பாங்க இல்லையா? அத அப்சர்வ் பண்ணணும். புதைப்பாங்க இல்லையா? அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி 3 மாசம் அங்க இருந்தவங்க மட்டும் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போடுவாரு. ஓகேவா? சோ இப்போ இது ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மாஸ்டர்ஸ், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அது யாரா வேணா இருக்கலாம். கோடீஸ்வரங்களாவது இருக்கலாம், ஏழையாவது இருக்கலாம். ஒரு ராஜாவாவும் இருக்கலாம். லைக் அவங்க வந்துட்டு எப்பயுமே சிம்ஹாசனத்துல மட்டும்தான் உக்காந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்க 10 விரலுக்கு 10 ரிங்கு, ஃபுல்லா கழுத்துல எல்லாம் ஃபுல்லா ஜுவல்ஸ், காதுல எல்லாம், மூக்குல எல்லாம், கையில எல்லாம் ஜுவல்ஸ் போட்டு ஃபுல்லா அவங்க பாடி ஃபுல்லா ஜுவல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. அவங்களுக்கு நிறைய நகைகள் இருக்கு அப்படின்னாலும், அவங்க இறந்தப்போ எங்கதான் எடுத்துட்டு வரணும்? சுடுகாட்டுக்கு தான் எடுத்துட்டு வரணும். சோ யாரு என்ன எப்போ எங்க எப்படி இருந்தாலும் ஃபைனலா அந்த ஜீரோ, அந்த எம்டினஸ்ல போய் சேர்றதுதான் நம்மளோட எல்லாரோட டெஸ்டினேஷன். கரெக்டா? சோ அப்போ அந்த ராஜாவை தூக்கிட்டு வரும்போது, அங்க புதைக்கும் போது, அங்க அவங்களோட சர்வெண்ட்டுக்கோ அவங்க கிட்ட சேவை செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் என்னன்னு. ஓகே, எப்படி வாழ்ந்தார் இவரு? அவர இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட்ல? ஒண்ணு எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க இல்லையா? சோ லாஸ்ட்டுக்கு அவங்க மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைராக்கியம் அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க வந்துட்டு ஓகே, அப்ப நமக்கு எதன் மேலயாவது ஆசை இருக்குமா மாஸ்டர்? எதன் மேலயாவது அட்டாச்மெண்ட் இருக்குமா நமக்கு? பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்க மேல ஆகட்டும், நம்ம சொத்துக்கள் மேல ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஆகட்டும், நமக்களோட வீடு மேல ஆகட்டும், எது மேலயும் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ், ஒண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம். ஓகேவா? நம்ம பிடிச்ச ஒரு பென் ஆகட்டும், ஒரு பொருளோ, ஏதோ ஒரு பொருள், டிவியோ வாஷ் ஏதோ ஒண்ணுன்னு வச்சுப்போம். அது வாங்கும் போது நம்ம வந்து ரொம்ப குஷி ஆயிடுவோம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவோம். பொங்கி போய் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவோம். ஆனா அது நமக்கு அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள விட்டு ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சோ இல்ல போயிடுச்சோ ஆகும்போது ஃபுல்லா டல் ஆயிடுவோம். ஓகேவா? ஒண்ணு அங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அது டிஸ்ட்ராய் ஆகும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாள் அது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வாங்கும்போது சந்தோஷமும் படமாட்டோம். அது நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப துக்கமும் படமாட்டோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? எதுக்கு ஒண்ணுத்துக்கு பிறப்பு இருக்கோ கண்டிப்பா இறப்பு இருக்கு. நமக்கு பிறப்பு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல. கரெக்டா? சோ நம்ம அப்படின்னாலே ஆன்மாக்கு ஆக்சுவலா பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அதுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா அது பொறக்கவே இல்ல. அது எப்பயுமே இருக்கிற ஒரு பெர்மனன்ட் விஷயம். கரெக்டா? ஒரு பெர்மனன்ட் திங். சோ நம்ம எதுக்கு மாஸ்டர்ஸ் நம்ம கவலைப்படணும்? கண்டிப்பா நம்ம இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள சுத்தி, கண்டிப்பா சொல்றேன், நம்ம அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருப்போம். அவ்வளவு ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு வகையிலுமே நமக்கு துக்கம் வராது. ஓகேவா? ஏன்னா இருக்கிறது எல்லாமே எம்ப்டினஸ் தான். எது இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த அதுக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். இப்போ ஒரு பெண் இருக்கு, இப்பயுமே இருக்குமா அது? கண்டிப்பா ஒரு நாள் அது டெஸ்ட்ராய் ஆயிதான் ஆகணும். இப்ப நம்ம மொபைல் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் போய் தான் ஆகணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பல வகை எல்லவோ சொல்லலாம். எல்லாமே மாஸ்டர்ஸ் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது நம்மள தவிர. சோ நம்ம என்ன நினைச்சுக்கணும்? ஓகே, ஒண்ணுத்துக்கு பிறப்பு இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது இருக்கு. கிரியேட்டிங் ஒண்ணு பண்ணுது அப்படின்னா டெஸ்ட்ராய் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து அந்த சுடுகாட்டுல உக்காந்து இருக்கவங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா அவங்க அங்க இருக்கிற ஃபுல்லா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு புத்தர். கண்டிப்பா நீ அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேபி இப்போ அங்க ஒருத்தரை புதைக்கவோ ஒருத்தரை இது பண்ணவோ வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க என்ன பேசிப்பாங்க? ஐயோ பார், அந்த கான்வர்சேஷன்ல இவங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அங்க புதைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். அங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க நிறைய வேலை நடந்துட்டு இருக்கும். இதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண 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 ஓகே நமக்கு பிக்ஸ் ஆயிடும். அவன் எம்எல்ஏ ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், எது வேணா இருக்கட்டும்.
ஓகேவா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், சிஇஓ ஆகட்டும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் எங்கதான் வந்தாகணும், அந்த இடத்துக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அங்கேயே பாதி ஞானம் அவங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் புத்தர் கிட்ட வந்தாங்கன்னா இன்னும் அவங்க சொல்றதெல்லாம் நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த லேயரை நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிர்மாண காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கருணை, இரக்கம். ஓகேவா? சோ மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லார் மேலயும் நமக்கு என்ன இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கம்பேஷன். சோ இத நம்ம முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா நமக்கு அந்த டைம்ல வந்துட்டு வர்றதுதான் கருணை. ஓகேவா? சோ ஆனா இன்னொரு இருக்கு, பிட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடாது. பாவம் பாக்குற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு எனக்கு கரெக்டா வேர்ட் தெரியல. பிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது கருணை வந்து கம்பேஷன், இரக்கம் அது இருக்கணும். ஆஹ் பிட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஈகோல இருந்து, நம்மளோட ஜெலசில இருந்து பிறக்கிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒருத்த வந்து ஏழையா இருக்கான், அவனுக்கு பணம் இல்ல, சாப்பாடு இல்லன்னு வச்சுப்போம். அவங்கள பார்த்து நமக்கு வந்துட்டு ரொம்ப பாவமா பார்த்து ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது பிட்டி. ஓகேவா? ஆனா அதே ஆள்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாவம் பாக்குற மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளால இருக்க முடியாது. கரெக்டா? அவனை பார்த்து ஜெலஸ் வந்துடும், அவனை பார்த்து பொறாமை வந்துடும். சோ பரிதாபம் படுறவங்க வந்துட்டு அது பரிதாபம் அப்படிங்கிறது எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பொறாமையில இருந்து வருது. இப்போ அது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு இன்னும் டிபெண்டன்ட் ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து நம்மளால அவங்க இன்னும் டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. அதே நமக்கு கருணை இருந்துச்சுன்னு வச்சுப்போம், அந்த கருணையோட நம்ம செய்யற செயல்களால அவங்களுக்கு வந்துட்டு இண்டிபெண்டா நம்ம அவங்கள தயாரிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, சம் அடிப்படுதுன்னு வச்சுப்போங்க. அப்போ பீக்ஸ் லெவல்ல நமக்கு அங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு கருணை வரும். போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நம்மளோட செயலால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் கருணை. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இது நமக்கு அன்லிமிட்டடா இருக்கும், கண்டிஷனலா இருக்கும். இப்படிதான் இருக்கும், லைக் எப்பயுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த கருணை அப்படிங்கிறது வரும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த லைக் நம்ம யாராவது ஒரு கஷ்டத்திலயோ சம்திங் எது வேணா இருக்கலாம், அந்த டைம்ல நம்ம வந்துட்டு அத நமக்கு தெரியும் போது நம்ம செயலால கருணை காட்டி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுதான், ஹெல்ப் பண்ணி அவங்கள இண்டிபெண்டன்ட் ஆக்குவோம் இல்லையா நம்மளோட செயலால. அதுதான் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்கணுமே தவிர பாவ பாக்குறது, பாவப்படுறது, பரிதாபப்படுறது மட்டும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லேயர் தர்மகாயம் சொன்ன இல்லையா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணிக்கிறோமோ அந்த லேயரை, செகண்ட் லேயர் கூட அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாருமே, ஓகேவா, நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுடணும். ஓகேவா? இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டா நமக்கு வந்து எல்லாமே அடைவோம். என்ன மேம் விட்டுடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு நெகட்டிவ் விஷயத்த எல்லாத்தையும் விட்டுடணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் விஷயம் அப்படிங்கிறதே இல்லையா, எதையுமே கட்டியா புடிச்சிட்டு இருக்க கூடாது, விட்டுடணும் முதல்ல. ஓகேவா? விட ஆரம்பிச்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம், நிறைய கத்துப்போம். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், ஒரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்காங்க, இல்ல ஒரு பொருள் இருக்கு, அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த நம்ம வந்துட்டு அந்த ஆனந்தத்தை, பரமானந்தத்தை நம்ம அனுபவிக்க எப்பத்துக்கும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா எப்போ நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோமோ, இப்போ ஒரு குருக்கள் பாருங்க, குருஜிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, சிஷ்யர் யாராவது வராங்க அப்படின்னா ஓகே சொல்லுவாங்க, அவங்க போயிட்டா ஓகேன்னு சொல்லுவாங்க, அவங்கள திட்டுனா ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொசிஷன்ல, இந்த ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த பரமானந்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அடைய முடியும். ஓகேவா மாஸ்டர்? சோ நம்ம இப்படி மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தோடையும் நமக்கு பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா, பத்ம பத்ர மிவாம்பசா அப்படின்னு சொல்லிட்டு, எது மேலயும் நம்ம அட்டாச்மெண்டா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம விட்டுடணும். அது இல்லைன்னா நான் இருக்க முடியாதுன்றத நம்ம இருக்கக்கூடாது. அது கிடைச்சதா ஓகே,
அது நம்மளை விட்டு போயிடுச்சா அப்பயும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு அந்த சொன்னோம் இல்லையா, நமக்கு எத்தனையோ விதத்துல வந்துட்டு பிசிக்கலா, எமோஷனலா, மென்டலா, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா தாக்குதல் நடக்கும். ஓகேவா? ஆனா இது இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து நம்ம அந்த லேயர்ஸ் இருக்கிறதால நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஓகேவா மாஸ்டர்? சோ பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம அந்த ஸ்டில்னஸ் தியானம் செய்ய 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 மைண்ட்ல வந்துட்டு எப்படி ஆகும், மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க நம்ம அந்த 0 ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். மைண்ட்ல தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு ஒரு நாள் போயிடுறோம். அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ், அந்த எம்ப்டினஸ், அந்த வாய்ட்ல இருந்து அதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? எப்ப நம்ம பண்றோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற லெவலை விட இன்னும் அடுத்த படிக்கு நம்ம ஏறிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம கண்டிப்பா தியானம் செய்வோமா டெய்லி? செய்வோம். சுவாத்தியாயம் புத்தகங்களும் படிக்கிறோம். அதே போல சஜ்ஜன சாங்கத்தியமும் செய்றோம். ஓகேவா? சோ இந்த 3ம் செய்ய 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 அதோட இது எல்லாத்தையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வந்துட்டு நம்ம எங்க சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து சேருவோம் மாஸ்டர்ஸ். ஓகேவா? இப்படி நம்ம இந்த ஞானத்தை மட்டும் நம்ம நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இத தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டா லைக் எப்படி சொல்றதுன்னா வேற வேற ஒரு ஒரு விஷயத்த நம்ம எந்த விஷயம் இனி நமக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சுக்கலாம். என்னோட இன்டென்ஷன்லா பத்ரிஜி சார் என்ன சொன்னாரு பாருங்க. பத்ரிஜி சார் ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்காருன்னா அத்திஷா அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. கரெக்டா? சோ அதனாலதான் பத்ரிஜி சார் சொல்றாரு, எல்லா புத்தகங்களையும் படிங்க, எல்லா குருஜி சொல்ற ஞானத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் நம்ம தியானம் பண்ண பண்ண இது எல்லாமே நடக்க நடக்க நார்மலா ஒரு 10 நாள்ல ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது 1 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிருவோம். அந்த இது எல்லாமே மாஸ்டர்ஸ் நமக்கு பூஸ்ட் அப் எனர்ஜிஸ் மாதிரி ஃபாஸ்டா நம்ம ப்ராசஸ் இன்னும் ஸ்பீட் அப் பண்ணும், இன்னும் ஃபாஸ்ட் பண்ணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த மாதிரி அத்திஷா அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான சூத்திரங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அதே போல இன்னும் நிறைய கிளாஸஸ்ல வந்து அவர் சொன்ன இன்னும் நிறைய ஞானத்தை வந்துட்டு நம்ம கத்துக்கலாம் மாஸ்டர்ஸ் ஃபர்தர் கிளாஸஸ்ல.